12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுறா கைட் 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுறா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ஆத்தனூர் அணையின் அதிகபட்ச நீர்த்தேக்க அளவு 119 அடி. நவம்பர் மாதம் 30ஆம் தேதியே அணையின் நீர்மட்டம் 117.55 அடி என்ற நிலையை எட்டி அணை கிட்டத்தட்ட நிரம்பிவிட்டது. அதற்கு முதல் நாளே, அதாவது நவம்பர் 29ஆம் தேதியே மத்திய நீர்வள ஆணையம் வெளியிட்ட எச்சரிக்கை அறிவிப்பில் சாத்தனூர் உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டம் அதிகரிக்கும் என்பதால் அணைகளில் இருக்கும் பெயரை திறந்துவிட்டு நீர்மட்டத்தை குறைக்க வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறது. ஆனால் திராவிட மாடல் அரசு அதை செய்யாமல் உரட்டை விட்டு உறங்கிவிட்டது. முன்னறிவிப்பின்றி சாத்தனூர் அணையில் தண்ணீர் திறந்ததுதான் பாதிப்புக்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். நாங்கள் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்தோம் என்று தமிழக அரசு கூறுவது. அவர்கள் எப்படி எச்சரிக்கை எடுத்தார்கள் தெரியுமா? அதை நான் சொல்லவில்லை. தி ஹிந்து தமிழ் நாளிதழ் இது குறித்து வெளியிட்ட செய்தியை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். அதிகாலை 2:45 மணிக்கு 1.80 லட்சம் கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதாக அதிகாலை 4:45 மணிக்கு ஊடகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நள்ளிரவில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த மக்களுக்கு நீர்வளத்துறை எச்சரிக்கை சென்றடையவில்லை. எச்சரிக்கை விடுக்கும் 1.5 மணி நேரத்துக்கு முன்னதாகவே அணையிலிருந்து 1.68 லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. 1.68 லட்சம் கன அடி தண்ணீர் திறந்து விடப்படும் என்பதை சற்றும் எதிர்பாராத 4 மாவட்ட கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் திணறினர். உயிரை பாதுகாத்துக் கொள்ள வீடுகளிலிருந்து வெளியேறியவர்கள் தங்களது உடைமைகளை பாதுகாக்க முடியவில்லை. வீடுகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், விவசாய நிலங்கள் உள்ளிட்டவை வெள்ள நீரில் மூழ்கியது. கால்நடைகள் உயிரிழந்தன. கால்கள்
கார்கள், இருசக்கர வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன என்று தி ஹிந்து நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. நவம்பர் 29ஆம் தேதியிலிருந்து சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 30,000 முதல் 50,000 கனஅடி வரையில் தண்ணீர் திறந்து விடப்பட்டிருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. இதைத்தான் நாம் சொல்கிறோம் மறுமுன் காப்பது. ஆனால் அதை செய்ய தவறியதால் வெள்ளத்தை தடுக்க வேண்டிய அரசு வெள்ளத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வெள்ளம் ஏற்பட்ட பிறகும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட உதவிகளை கூட அரசு செய்யவில்லை. அதனால்தான் பல இடங்களில் அமைச்சர்கள், இந்திய ஆட்சி பணியாளர் அதிகாரிகளை முற்றுகையிடும் நிகழ்ச்சிகள் நடந்துள்ளன. மழை வெள்ள பாதிப்புகளை தடுப்பதிலும் கையாளுவதிலும் படுதோல்வி அடைந்துவிட்ட தமிழக அரசு இப்போதும் கூட அதன் தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அனைத்து பணிகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்ற மாயை ஏற்படுத்தும் முயற்சிகளில் தான் ஈடுபட்டிருக்கிறது. இத்தகைய மாயைகளால் மக்களின் கோபத்தையும் துயரத்தையும் போக்க முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் சரியான நேரத்தில் சரியான வகையில் திமுக அரசுக்கு சரியான பாடத்தை போட்டுள்ளார்கள். அமைச்சர் பொன்முடி போறாரு மக்களை சந்திக்கிறதுக்காக, அவர் வீடு வந்து சேற்றை வரி வீசிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அமைச்சர் பொன்முடி மீது சேற்று வாரி எரிக்கப்பட்டிருப்பது, அது பற்றி இத்தகைய செயல்களை அனுமதிக்க முடியாது, அனுமதிக்கவும் கூடாது. அரசுக்கு எதிர்ப்பை தெரிவிக்க ஜனநாயகத்தில் பல வழிமுறைகள் உள்ளன. அவற்றை விடுத்து இது போன்ற செயல்களில் எவரும் ஈடுபடக்கூடாது. அதே நேரத்தில் இந்த செயல் எதை காட்டுகிறது என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் உணவு, தண்ணீர் கூட இல்லாமல் அவதிப்படும் போது அரசு அவர்களின் துயரத்தை தீர்க்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதை செய்யாததால் ஏற்பட்ட கோபத்தின் வெளிப்பாடுதான் இது என்பதை அரசு உணர வேண்டும்.